ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு பலாப்பழம் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பலாப்பழத்தோட பயன்களை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பலாப்பழம் வந்து ரொம்ப கரடு முரடான பழம்னு சொல்லலாம். அதை வெட்டுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெட்டிக்கணும். இப்போ நான் ஏதோ ஒரு ஆயில் நல்லெண்ணெயோ ஆர் நீங்கள் வீட்டில் புழங்குற ஆயிலோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நைஃப் தேவை, அதாவது கத்தி தேவை. அந்த நைஃபை வந்து இது மாதிரி நல்லா எண்ணெயை வந்து ஆயிலில் முன்னும் பின்னும் நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம பலாப்பழத்தை வெட்டினோம்னா ஈஸியாக நமக்கு வெட்ட வரும். இப்போ முதல்ல வந்து இங்கே பாருங்க, இந்த பகுதியை நல்லா கட் பண்ணிடுங்க. கத்தி வந்து நான் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நறுக்கிடலாம். நான் சொல்ற ப்ராசஸ்லயே நீங்க செய்யுங்க. நல்லா சுத்தமா அழகா கிளீனா வெட்டிடலாம். இப்ப அந்த பக்கம் வெட்டினதுக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி வச்சு அதே மாதிரி ஃபுல்லா கட் பண்ணிடுங்க. கத்தியை நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க. கத்தி நழுவுச்சுன்னா ஆயில் தொட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பலாப்பழம் வந்து எவ்வளவோ சின்ன வகையும் இருக்கு, பெரிய வகையும் இருக்கு. இதுல நிறைய பயன்களும் இருக்கு. கோடை காலத்துல தான் மோஸ்ட்லி பலாப்பழம் கிடைக்கும். பலாப்பழம் ரொம்ப ருசியா இருக்கும், நல்லா வாசனை மனமா இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப வெட்டினதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் நம்ம இழுக்கணும். நம்ம ஹேண்டை வச்சு நீங்க வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பக்கமும் இழுத்தா வந்துடும். இப்ப ஹார்டான பழமா இருந்தா நீங்க நைஃபை வச்சு இடையில கட் பண்ணிக்கங்க. ஓகே, இங்க பாருங்க, பலாப்பழத்தை ரெண்டு பக்கமும் எடுத்தாச்சு. இப்ப நம்ம அதில் உள்ள நார்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்ம ஃப்ளஷ் வந்து எடுக்க வேண்டியதான். பழத்தை மட்டும் தனியா எடுத்துக்க வேண்டியதான். இப்ப நம்ம நறுக்கிடலாம். இப்ப இதுல வந்து உள்ள நார்னா இருக்கு பாத்தீங்களா, உள்ள பழம் இருக்கும். இந்த பழத்தை நம்ம தனித்தனியா எடுத்துக்க வேண்டியதான். சீடு, இந்த கொட்டைகள் இருக்கு பாத்தீங்களா, சீடெல்லாம் எடுத்துட்டு அழகா நைஃப் வச்சு நீங்க ரிமூவ் பண்ணிட்டு பழத்தை தனியா எடுத்துக்க வேண்டியதான். இப்ப பாருங்க, இது மாதிரி நல்லா கட் பண்ணணும். கட் பண்ணாதான் நம்ம வந்து பழத்தை வந்து எடுக்க முடியும். இங்க பாருங்க, இதே மாதிரி நறுக்கிக்கங்க. இந்த நார் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்ப இந்த பலாப்பழத்துல உள்ள பயன்களை நான் சொல்றேன். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நிறைய இருக்கு. இதுல வந்து வைட்டமின் சி, மக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, தையமின், ரிபோஃப்ளோவின், நியாசின், மக்னீசியம் என்று நிறைய சத்துக்கள் இருக்கு. இது கோடை காலத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதோட புற்றுநோய் இருக்கு பாத்தீங்களா, கேன்சர், அதை தடுக்கக்கூடிய சக்தி இதுல நிறையவே இருக்கு. மோஸ்ட்லி செரிமான சத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் சுத்தமா நீங்கிடும். இதுல நார் சத்து நிறைய இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை வந்து சீராக்கி மலச்சிக்கலை வந்து சரி செய்யும். அப்புறம் கண் மற்றும் சருமம் பராமரிப்புக்கு பலாப்பழம் ரொம்ப பலாப்பழம் வந்து ரொம்ப சிறப்பான மருந்து கூட சொல்லலாம். இப்ப பழத்தை நம்ம எடுத்தாச்சு. இதுல உள்ள இங்க பாருங்க, மேல நார்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்துருங்க. அதெல்லாம் எடுத்துட்டு உள்ள பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி வச்சிருக்க எல்லா பழத்துக்கும் எடுத்துருங்க. இங்க பாருங்க, எல்லா தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, இப்ப நம்ம வேணுங்கிற பழத்தை நம்ம வந்து பழத்துல இருந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பலாப்பழம் வந்து ரொம்ப நல்லது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப வாசனை மிகுதியாகவும் இருக்கும். வாந்தி வந்தா, வாமிட் வர்றவங்க வந்து பலாப்பழத்தை சாப்பிட்டா ரொம்ப அந்த ஒமட்டல் கூட நின்றும். அவ்வளோக்கு வந்து பலாப்பழத்துக்கு இருக்கு. எனர்ஜியை வந்து தரக்கூடிய பழம்னு சொல்லலாம். கண் மற்றும் சரும பராமரிப்புக்கு பலாப்பழம் ரொம்ப நல்லது. அப்புறம் ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர், ஆஸ்துமா, அதுக்கெல்லாம் பலாப்பழம் வந்து ரொம்ப சிறப்பான மருந்துன்னு கூட சொல்லலாம். எலும்புகளை வந்து வலுவாக்குற சக்தி பலாப்பழத்துல இருக்கு. ஸோ பலாப்பழம் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த கோடை காலத்துல கிடைக்கக்கூடிய பழத்துல இதுவும் ஒண்ணு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.